சார் என்னோட விருப்பம் தான் சார் கல்யாணம் பண்ணணும். உங்க கல்யாணம் தானே உங்க விருப்பப்படி பண்ணிக்க முடியும். சார் ஆனா லவ் மேரேஜ் தான் சார். லவ் மேரேஜ் நான் அத்தை பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அத்தை பையன் தான் நீங்க காதல் சார். எங்க அத்தை பையன் சார் என்னோட காஸ்ட் சார். அதனால நான் கல்யாணம் பண்ணிக்கினேன். எங்க அம்மா அப்பா சொன்னாங்க நான் பண்ணேன் சார். நான் இப்போ ஒண்ணே சொல்றேன். உங்க அத்தை பையன் மேல பிடிச்சு கல்யாணம் பண்ணீங்களா அவர் உங்க ஜாதிக்காரன்னு கல்யாணம் பண்ணீங்களா? இல்ல சார் என் கணக்கு பிள்ளைங்க எங்க ஜாதிக்காரன்னு தான் சார் கல்யாணம் பண்ணேன். அப்ப அப்பாவை பிடிச்சி கல்யாணம் பண்ணல. டாடிக்கு சொல்றேன். மட்டிக்கினாரு ஒருத்தர் இவரை காப்பாத்தணும் கத்திரி இவரை காப்பாத்தணும் கத்திரி மட்டிக்கினாரு ஒருத்தர். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் SMT 360. நம்ம சேனலோட நோக்கம் மக்களை சிரிக்க வைக்கிறது மட்டுமே. நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நியாயமா பேசுங்க, சபைக்காக பேசாதீங்க. உங்க வீட்டுக்கார் ரூம் போட்டு அழுவார். அப்புறம் நியாயமா பேசுங்க. உங்க வீட்டுக்கார் உங்க அத்தை பையனை நீங்க அவரும் உங்க ஜாதி அப்படிங்கிறதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா, இல்ல அவரு பிடிச்சிருக்கு உங்களுக்கு அப்படிங்கிறதுக்காக கல்யாணம் பண்ணி? அவரை வந்து எனக்கு பிடிச்சிருந்தது சார். அவரை பிடிச்சிருந்து அதனால கல்யாணம் பண்ணீங்க. அப்ப நீ எப்படிமா கல்யாணம் பண்ணுவ? எனக்கு பிடிச்சதான் சார் கல்யாணம். அதர் காஸ்ட்ல போறா சார். முடிஞ்சு போச்சு, முடிஞ்சு போச்சு சார். அவ அதர் காஸ்ட்ல போறா. அது நான் என்ன பண்ணேன்? நான் ஒரு அட படம் அம்மா மூஞ்சி ஓட்ட படம் காயா ஒரு பழைய படம் காயனே கண்ணு ஓடும் என் கூட சார். நம்ம காஸ்ட்ல ஒரு பையன் பார்க்க சொல்லுங்க சார். தெரியல எனக்கு ஒண்ணும் புரியல சார். நம்ம காஸ்ட்ல ஒரு பையன் பார்க்க சொல்லுங்க சார். நான் பண்ணி கடவுளே நான் பொறுப்பு இல்ல. நான் ஒண்ணுமே பண்ணல. நான் கேள்வி மட்டும் தான் கேட்டேன். இப்போ இவன் கமிட் ஆகணும் அப்படின்னா அவனோட எஃபர்ட்ஸா இருக்கணும் எல்லாமே. அந்த அந்த ஒரு விஷயமே பண்ண மாட்டான். அந்த பொண்ணுக்கு ப்ரொபோஸ் பண்ணதே நான் தான். என்னைய விட்டு தான் பண்ண சொன்னான். அந்த கட்ஸ் கூட அவனுக்கு இல்ல. அதாவது சார், அந்த பொண்ணுக்கு இப்ப நான் லவ் பண்ணேன்னு தெரியணும்டா. சரிடா நான் சொல்லிடுறேன் உனக்கு, ஓகேவா? ஓகேடா. ஆனா நான் இருக்கணும்டாங்க. சரி வாடானா வரல. அதனால ஏர்பாட்ஸ்ல இவன் என் கூட கால்ல கனெக்ட் ஆயிட்டான். நான் வந்து இவன் அந்த பொண்ணுட்ட அப்படி சொல்றேன். ஏதோ இவனே சொன்ன மாதிரி இவன் அவ்வளோ எனக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கான். அந்த கத்துறான், மாப்பிள்ள சூப்பர்ரா, அவ்வளவுதான் சொன்னதுக்கு அப்புறம் உனக்கு வெக்கமா இல்ல?